ப்ரெக்னென்சியில் ஏன் டாக்டர் நான் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கணும்? அந்த தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தால் தான் அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை அது பாதிக்காமல் இருக்கும். சப்போஸ் உங்கள் தைராய்டு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா மிஸ்கேரேஜுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குது. வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தைராய்டு இன் ப்ரெக்னென்சி இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தைராய்டு கிளாண்ட் அண்ட் அதோட ஹார்மோன்ஸ், அதன் அளவு, அதோட இம்ப்ளிகேஷன் இன் ப்ரெக்னென்சி, ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ராஜேஸ்வரி, மகப்பேறு மருத்துவ நிபுணர், மேக்னா கிளினிக், அசோக் நகர், சென்னை. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட். அது கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. ஸோ அந்த சுரப்பியிலேருந்து ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு ஹார்மோனில் T3, T4 அந்த மாதிரி 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இதனோட அளவு எப்போவுமே சரியான அளவில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ஒரு ஃபுல் உடம்போட செயல்பாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். அதாவது மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டபாலிசம் ப்ராப்பராக ரெகுலேட் ஆகிறதுக்கும் அண்ட் நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடிக்கும் இது ரொம்பவே முக்கியம். இதில் 2 விதமாக இருக்குது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா என்ன டாக்டர் அப்படின்னா, இந்த தைராய்டு லெவல் உங்களுடைய உடம்புல கம்மியாக சுரந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். அப்போது டிஎஸ்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஹைப்போதைராய்டிசம். அப்படின்னா உங்கள் உடம்புல தைராய்டின் அளவு கம்மியாக இருக்குது, கம்மியாக சுரக்குது அப்படின்னு அர்த்தங்க. இதே தைராய்டோட ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட ப்ரீ கன்செப்ஷனல் கேர், அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் என்னோட உடம்பு எப்படி இருக்குது, பிளட் செக் எல்லாம் நார்மலாக இருக்குதா, இப்போ என்னென்ன டெஸ்ட் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்போ தைராய்டு லெவல் நாங்கள் காமனாக ஃபஸ்ட் எழுதக்கூடிய ஒரு டெஸ்ட்டுங்க. ஏன் டாக்டர் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது அந்த பெண்ணோட உடம்புக்காக மட்டும் இல்லாமல் அந்த தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தால் தான் அவங்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையை அது பாதிக்காமல் இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி, அதுவும் எஸ்பெஷலி அந்த ஆரம்ப காலங்கள், முதல் 3 மாதத்தில் நடக்கக்கூடிய ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்பவே முக்கியங்க. ஸோ அதனால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வேல்யூவை செக் பண்ணி அதை கரெக்டாக லெவலில் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ இது ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்கில் நாங்கள் டேக் கேர் பண்ணுறது. சப்போஸ் பேஷண்ட் டாக்டர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நம்மக்கிட்ட செக்கப்புக்காக வராங்க. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க டாக்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விசிட்லேயே நாங்கள் தைராய்டை கண்டிப்பாக செக் பண்ணிவிடுவோம். அது எல்லாருக்கும் செக் பண்ணுவீங்களா டாக்டர்? கண்டிப்பாக எல்லாருக்கும் செக் பண்ணுவோம். எஸ்பெஷலி யாருக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் விசிட்டில் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் தைராய்டு இருந்துச்சுன்னா, லைக் அவங்களோட மதருக்கோ இல்லை ஃபாதருக்கோ யாருக்கோ தைராய்டு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு நாங்கள் தைராய்டு டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு விசிட்லேயே செக் பண்ணுவோம். இப்போ வேல்யூ, நார்மல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 3 மாதங்களில் இந்த டிஎஸ்ஹெச் வேல்யூ 2.5க்கு கீழே, அதாவது 2.5க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 3 மாதம் முடிந்து 4வது மாதத்திலிருந்து 7வது மாதம், அப்புறம் 7 to 9 மாதம், 10 மாதம் வரை அது 3 லெவல், அதாவது லெஸ் தென் 3ன்னு சொல்லுவோம். ஸோ 3க்கு கீழே அதை மெயின்டைன் பண்ணிப்போம். தைராய்டு வேல்யூ நார்மல் ரேஞ்ச் வேரி ஆகலாம், அதாவது லேப் டு லேப் ஒரு மைனர் வேரியேஷன் இருக்கலாம். பட் காமனாக இதுதான் நாங்கள் பார்க்குறது. சப்போஸ் எனக்கு தைராய்டு லெவல் கம்மியாக அதிகமாக இருக்குது, அப்போது நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னா, ஒரு ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். அதாவது உங்களுடைய மருத்துவரை அணுகி, மகப்பேறு மருத்துவரையோ அல்லது தைராய்டு நிபுணர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களே அணுகி அவங்க கொடுக்குற டேப்லெட்டை, அதாவது மருந்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது யூஸ்வலாக காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து அதை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பால் குடிக்கிறதோ இல்லைனா சாப்பிட்றதோ எதுனாலும் பண்ணணும். இதுவும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியது, இந்த தைராய்டு மாத்திரை போட்டு ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து தான் வேறு எந்த மாத்திரையும் இல்லைனா சத்து மாத்திரையோ எதுனாலும் ஒரு 2 இல்லை 3 மணி நேரம்
இடைவெளி விட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்கள் மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த அளவை சீக்கிரமாகவே குறைத்து விடலாம். ப்ரெக்னென்சியில் யூஸ்வலாக 4லேருந்து 6 வார கேப்பில் நாங்கள் தைராய்டு செக் பண்ணுவோம். உங்களுடைய தைராய்டு அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுடைய மருத்துவர் 2 வாரத்துக்கோ இல்லை 3 வாரத்துக்கோ ஒரு முறையோ இரத்த அளவை செக் பண்ண சொல்லலாம். ஸோ அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டை பொறுத்து இருக்குங்க. ப்ரெக்னென்சியில் ஏன் டாக்டர் நான் தைராய்டு மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னது குழந்தைய அது பாதிக்கலாம். ஸோ அதுக்கு அது ரொம்ப முக்கியம். 2வது உங்களுடைய ப்ரெக்னென்சி சேஃபாக கொண்டு போகிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட் 3 மந்த்ஸில் மிஸ்கேரேஜ் அல்லது அபார்ஷன் அந்த ரிஸ்க்கை குறைச்சி கொடுக்கும் உங்களுடைய தைராய்டு லெவல் நார்மலாக இருந்தால். சப்போஸ் உங்கள் தைராய்டு லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா மிஸ்கேரேஜுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குது. சிலருக்கு சர்க்கரை வியாதி வரும், அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேபியோட தைராய்டு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா பேபியோட டெலிவரியிலையும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டே கண்டறிஞ்சு சரியான சிகிச்சை முறை எடுத்தால் மிக மிக எளிய முறையில் நீங்கள் இதை சரி செய்யலாம். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணும், என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடைஸ்ட் உப்பு ரொம்ப காமனாக கிடைக்குது. அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகள் காமனாக பார்த்தீங்கன்னா கேபேஜ், அதாவது கோஸு, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அண்ட் சோயா இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் எல்லாமே உங்கள் மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கலாம். ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது உங்களுடைய உடம்பில் அந்த தைராய்டின் அளவு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை தான் ட்ரீட் பண்ணுறதுல கண்டிப்பாக தைராய்டு நிபுணரோட ஹெல்ப் நமக்கு வேணும். ஸோ எப்போவுமே நாங்கள் சொல்கிறது ஒரு டீம் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். அதாவது பேஷண்ட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்கள மகப்பேறு மருத்துவ நிபுணர், கூடவே தைராய்டு நிபுணர், தைராய்டு டாக்டர் ஆர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன். ஸோ இது ஒரு டீம் அப்ரோச். தைராய்டு டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த ஹைப்பர் தைராய்டிசமை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அது கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னா அவங்களுடைய ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்த்தோம், அதோடைய டைப்ஸ் பார்த்தோம், ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், அது எப்படி ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுங்கிறத பார்த்தோம். அண்ட் அதை எப்படி மிக எளிதாக அதை ட்ரீட் பண்ணலாம், சரியான மருத்துவ ஆலோசனைப்படி இது பற்றியும் பார்த்தோம். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஹைப்போ இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் எழுதலாம். நன்றி.